ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்காக இது பிளான் பண்ணியிருக்கு. இந்த சைட்டோட மெஷர்மெண்ட்டு ஒரு ஹாரிசான்டல் ரெக்டாங்கிள். இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. சவுத் சைடும் வெஸ்ட் சைடும் ரோடு இருக்கு. நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் இப்போ ப்ரெசென்ட்ல எம்டியாக இருக்கு. இன் ஃபியூச்சரில் வந்து வீடு வந்துடும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த நம்ம கவனத்தில் எடுத்துட்டு இந்த இடத்துல பிளான் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துக்கு செப்டி டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிங் மாதிரியே பிளான் பண்ணுறோம். ஒரு 3 அடியில் ஒரு உரம் மாதிரி போடுற மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் 3 அடி காலி இடம் ஃப்ரீயாக விட்டாச்சு. கிழக்கு பக்கம் 3 அடி. இந்த இடத்துக்கு காம்பவுண்ட் வால்லாம் கிடையாது. இப்போ காம்பவுண்ட் வால் ஒரு வீட்டுக்கு அவசியமா இருக்கணும்னு கிடையாது. ஹோம் ஃப்ரண்ட்ல சிட் அவுட் மட்டும் ஒரு திண்ணை மாதிரி கொடுத்துட்றோம். வெஸ்ட் பக்கம் சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் வெஸ்ட் வந்து ஸ்டேர் கேஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம், நார்த் வெஸ்ட்ல கிச்சன் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. சவுத் சென்டரில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்து அதை வந்து வீட்டிலேருந்து கட் பண்ணிடுறோம். விண்டோ கனெக்ஷன் கொடுத்து கட் பண்ணுறோம். அப்போ மொத்த பில்டிங்கில் அந்த டாய்லெட் வந்து சவுத்தில் கட் ஆகி லோட் ஆயிரும். இப்போ சவுத்தில் வெயிட் அப்படிங்கிறது இமீடியட்டாக அந்த இடத்துல வந்துடும் வந்து. அப்போ இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போதும் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் வந்து. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பேசுகிற அந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து மேடு பள்ளங்களை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது சார்ந்து மட்டும்தான் செயல்படுது. அப்போ இந்த இடத்துக்கு கிழக்கு பக்கம் 3 அடி, வடக்கு பக்கம் 3 அடி கொடுக்குறோம். இந்த பள்ளம் அப்படிங்கிற விஷயம் கிழக்கு சென்டர்லேருந்து வடக்கு சென்டருக்குள்ள கொடுத்தால் சரியாக இருக்கும். அதற்கடுத்து லெவல் அப்படின்னு சொல்லும்போது வடகிழக்கு 0 லெவல், வடமேற்கு 1 லெவல், தென்கிழக்கு 2 லெவல், தென்மேற்கு 3 லெவல். இதை பிளான் பண்ணி நம்ம அந்த இடத்துல இந்த வீட்டை சுற்றி லெவல் அப்படிங்கிற விஷயம் கொடுத்தோன்னா சரியாக இருக்கும். அப்போ ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கும் சரியாக பிளான் பண்ண முடியுமானா பெஸ்ட்டாகவே பிளான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த வீட்டை நம்ம வந்து சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கோம். இதற்கடுத்து இதே தெற்கு பார்த்த வீட்டுக்கு அடிஷ்னலாக 2 பிளான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது பற்றியும் வரும் காலையில் பேசலாம் நண்பர்களே.